ஒரு பொண்ணு லவ் பண்றேன். யாருடா? வேற யாரும் இல்ல, உங்க அப்பாவோட பொண்ணோட தங்கச்சி. எங்க அப்பாவோட பொண்ணுனா எங்க அக்கா, எங்க அக்காவோட தங்கச்சினா ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. குண்டூசி ஏன் ஒரு எழியா இருக்கு? ஒருவேளை தப்பா பேர் வச்சிருப்பாங்களோ? எங்க நில்லுங்க, நான் அழகா இருக்கனா? அழகா இருக்குல. என் Dress எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? செமையா இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கேன்ல? சத்தியமா அழகா இருக்கேன்ல? சத்தியமா அழகா இருக்குல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு என்ன தவிர ஊர்ல இருக்க எல்லா ஆன்ட்டிட்டி பேசிட்டு இருக்கறேன். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் பேசாம கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம். நான் கூட கொஞ்சம் மெச்சூர்டா புத்திசாலி பொண்ணா கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஓ, புத்திசாலி பொண்ணு கேக்குதா உனக்கு? மண்டையில மூளை இருக்க எவ்வளவு உன்னை கல்யாணம் பண்ணுவாளா? இப்போ புரியுதா நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணேன்னு? என்னங்க ஏதோ பயங்கர யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. ஆமாடி, ஒரே யோசனையாவே இருக்கு. என்னதுங்க? இல்ல, இந்த பொம்பளைகளுக்கு மட்டும் அம்மா வீடு மாமியார் வீடுன்னு 2 வீடு இருக்குது. அதே இந்த ஆம்பளைக்கு ஏன் சின்ன வீடு பெரிய வீடுன்னு 2 வீடு வச்சுக்க கூடாது? ஓ, உனக்கு சின்ன வீடு கேக்குதா? நான் ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு கிடக்குது, சாப்பாடு. மனுஷனுக்கு நிம்மதி தான் முக்கியம். நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா ஊரை விட்டு போய்? அதோ தெரிது பாரு நிலா, அந்த நிலா சாட்சியா வச்சு உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். 3000 கூட போடு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஆம்பளை அமாவாசை, நீ பொம்பளை அமாவாசை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். பௌர்ணமி ஆகாது, பயர் தான் ஆகும். அப்படி எல்லாம் ஆகாது. என்ன கேட்காம கொள்ளாம என்ன டச் பண்ண? ஒரு அம்மா போட்டு புருஷன்கிட்ட போய் கேக்குது, சிவன் பார்வதி உள்ள சாமி படத்துல சிவன் கையில திரிசூலம் இருக்குது, விஷ்ணு லக்ஷ்மி உள்ள சாமி படத்துல விஷ்ணு கையில சங்கு சக்கரம் இருக்குது, ராமர் சீதா உள்ள சாமி படத்துல ராமர் கையில வில்லு இருக்குது, ஆனா கிருஷ்ணர் ராதை உள்ள சாமி படத்துல மட்டும் கிருஷ்ணர் கையில புல்லாங்குழல் இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு. பதிலுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறாரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ சொன்ன 3 சாமியுமே யார்கிட்ட இருக்கிறாங்க? மனைவி கிட்ட இருக்கிறாங்க. ஆனா கடைசியா நீ சொன்ன கிருஷ்ணர் ராதை மட்டும் தன்னுடைய காதலி கிட்ட இருக்கிறாரு. கடவுளே ஆனாலும் பொண்டாட்டி கிட்ட இருக்கணும்னா பக்கத்துல ஆயுதத்தோட இருந்தாதான் கடவுளுக்கே பாதுகாப்புன்னு அந்த மனுஷன் சொல்லியிருக்கிறார். எப்படி எப்படி வில்லங்க பாத்தீங்களா? எங்க காலை இழுத்து நடக்கிறீங்க, கால் வலிங்க. அட பாவமே, தனியா வந்தீங்க, ஒய்ப்ப கூட கூட்டு வந்திருக்கோம். எதுக்குங்க கால் வலி மட்டும் போதும், தலைவலி வேற கூட. ஆமா, நீங்க போடுற போஸ்டுக்கு வெறும் 4 லைக் தான் வருது. அப்புறம் ஏன் போஸ்ட் போடுறீங்க? நான் போஸ்ட் போடுறதே அந்த நல்ல மனசு உள்ள அந்த 4 பேருக்காக தாங்க. காது வலியில் ஆஸ்பத்திரி போனீங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஊசி போட்டாங்களா? மாத்திரை கொடுத்தாங்களா? அட டாக்டர் என்னதான் சொன்னாங்க? உங்க வாயை மூட சொன்னாங்க. இந்த வீடியோவை உங்க ஒய்ஃப் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த உலகத்துல இன்னொருத்தி தேவையே இல்லை, இவ ஒருத்தியே போதும் என் லைஃபை நாசம் பண்றதுக்கு. கடவுள் எனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுவாருன்னு நான் காத்திருக்கிறதும், நான் ஏதாச்சும் முயற்சி பண்ணுவேன்னு கடவுள் காத்திருக்கிறதும், இப்படியே நாங்க 2 பேரும் காத்திருந்தே காலத்தை கழிச்சிருவோம் போல இருக்கு. அப்படியெல்லாம் பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு ஊரே சேர்ந்து என்ன தொடர்ச்சு? நாட்டாம விட்டு நாய் செத்து போச்சுன்னு சொல்ல சொன்னாங்க. நான் வாய் தவறி நாட்டாம நாய் செத்து போச்சாம்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு சேர்ந்து மொத்தமா ஊரே சேர்ந்து எனக்கு. என்னங்க, இந்த பச்சை பருப்பு டப்பால 500 ரூபாய் காசு வச்சிருந்தேன், காணோம். நான் தாமா எடுத்தேன். நீதான் எடுத்தியா? எதுக்குடா எடுத்த? நான் தானே கொடுத்தேன், நான் தான் எடுப்பேன். நீ ஏதோ சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்து வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பொடி குடுத்தா எடுப்பியா? இதுக்கப்புறம் நான் வைக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாக்கலாம்டா. போ எப்படியும் அந்த சமய கட்டு உள்ளதா பொண்ணுங்களோட பீரோவே சமய கட்டு தானே. இது எங்களுக்கு தெரியாதா? என்ன பார்த்து வாழ்வே மாயம் கமலஹாசன் மாதிரியே இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டான். அதுல லைட்டா செழிப்பாயிட்டு. வாழ்வே மாய கமலஹாசனா? ஆமாப்பா. அப்படியே சொன்னா? ஆமா. ஐயோ, ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட? என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு. ஏன் வாழ்வே மாய கிளைமாக்ஸ்ல கமலஹாசன் செத்துருவாரு. ஹலோ மேடம்,
நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா. ஐயோ எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறீங்களா? ஆ. அப்ப என் குரல் ரேடியோல கேக்குமா? ஐயோ இப்பவே உலகம் பூரா கேட்டுட்டு தான் இருக்கு. கை காலெல்லாம் உதறுது சார். ஐயோ பேசிட்டு மேல உதற கூடாதுமா, ஒரு இடத்துல உட்காருங்க அப்பதான் பேச முடியும். சார் நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. அப்படியா? தேங்க்யூமா. உங்க ப்ரோகிராம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாரு மேடம்? பேங்க்ல கேஷியரா இருக்காரு சார். அப்பாடா ரொம்ப சௌரியமா போச்சு. உங்க மாமனார் மாமியார்லாம் அது ஏன் உங்களுக்கு முட்டாட்டினாவே பிடிக்க மாட்டேங்குது? யாரா எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்குங்க. ஆனா அது அடுத்தவன் பொண்டாட்டியா இருக்கணும். என்னமா நீங்க ஆம்பளை குடிக்கிறத அவ்வளவு கேவலமா பேசுறீங்க? நாங்க ஏங்க குடிக்கிறா? எங்களுக்கு ஆசை அந்த கருமத்தை குடிச்சு போட்டு வேட்டியில துண்டுல கிடக்கணும்னு. சாராயம் ஒரு பேய் என்று ஒவ்வொரு ஆண்மகனுக்கு தெரியுமுங்க. ஆனால் ஏதை குடிக்கிறேன் தெரியுமா? அதை குடிச்சு போட்டு போனாத்தான் வீட்டுல பொண்டாட்டிக்கிற பிசாசு திருவாய் மூடிட்டு இருக்கிறான். இல்லைன்னா உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மனுஷனா நீ எல்லாம் ஆம்பளையா? அண்ணா உங்க அம்மாட்ட பாய் கடை வாங்கிட்டு போனேன், இங்க வச்சிடுறேன். ஏமா பாய் குடும்பமா கடன் வாங்கிட்டு போவீங்க ஒரு வீட்டுல வந்து? பணக்கார புத்தியை காமிச்சிட்டீங்கல்ல, இனிமே நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன்டா. பணக்கார புத்தியை காமிச்சிட்டான். ஏமா 2 கிழிஞ்ச பாய் வச்சிருந்தா நாங்க பணக்காரங்களா? இந்த ஊர் இன்னுமாடா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு?